ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜீரோ டு ஹீரோ ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதாவது ஹீரோ டு ஜீரோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியும் கூட. ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் இதை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ப்ரிடிக்ஷன் தப்பாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ப்ரீமியம் அப்படியே கரைஞ்சிடும். அதனால தான் இது ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா நீங்கள் ப்ரீமியம் கொடுக்குறதே ஒரு 500லேருந்து 6,000 5,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். சரிங்களா? ஸ்டாக்கில் 5,000 பக்கம் வரும். இண்டெக்ஸை பொறுத்தமட்டில் 500,000 இருந்தாலே போதும். சரிங்களா? அதனால் இந்த ப்ரீமியம் பற்றி கன்சிடர் பண்ணலை, அது போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது தான் நம்ம இந்த இடத்துல ரிஸ்க் எடுக்க தோணும். அதாவது நான் இங்கே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஸ்டாக்கில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், அதை தொடர்ந்து உங்களுக்கு நான் இண்டெக்ஸ்லேயும் இதை நான் ஷோ பண்ணுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் மந்த்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ட்ரேடிங்க்கு கரெக்டாக ப்ரிடிக்ஷன் ஒரு பிரேக் அவுட் பையர் வருவாங்க அப்படின்னா அது மந்த்லி டைம் ஃப்ரேம் நல்லாயிருக்கும். இதில் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகும்போதும் நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக ட்ரேட் எடுப்போம். சப்போர்ட் அப்படின்னு ஒரு லைன் இருக்குது, ரெசிஸ்டண்ட் அப்படின்னு இருக்கும். சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகும்போது ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட் ரெசிஸ்டண்ட் அப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்கச்ச ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி கொடுப்போம். அதே மாதிரி சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி போகும்போது என்ட்ரி கொடுப்போம். இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே நமக்கு நல்லாயிருக்கும். இப்போது நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மந்த்லி டைம் ஃப்ரேமில் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி போகும்போது பிரேக் அவுட். சரிங்களா? எங்கே நடந்தாலுமே அடுத்தடுத்த மந்த்லி கண்டில் ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். சரிங்களா? அதே போல் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணாலுமே ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். இந்த இடம் சரியான இடம். சரிங்களா? ஹீரோ டு ஜீரோக்கு சரியான இடம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக தான் நான் இந்த இடத்த உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். அதாவது ஒரே ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அந்த மந்த் நமக்கு வந்து நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50ல் மொத்தம் 100 ஸ்டாக் இருக்குது. 100 ஸ்டாக்லேருந்து நம்ம ஒரு 4 ஸ்டாக் 5 ஸ்டாக் நம்ம அழகாக ரிசர்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? அதில் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸ்டாக் செலெக்ஷன் தனிப்பட்ட முறையில் நீங்கள் செலக்ட் பண்ணி செய்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? இப்போது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இந்த லெவலில் ரீச் ஆகும்போதே ஸோ 1800 ரவுண்டாக எடுத்துப்போம். இந்த ப்ரீவியஸ் மந்த்லி கேண்டில் பிரேக் அவுட் ஆகும்போதே நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு 1950 வரைக்கும் தாராளமாக போகும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருந்துச்சு அப்படின்னா இதை அப்படியே லைவில் எடுத்துருங்க. இப்போ நார்மலாக நீங்கள் அட் ப்ரெசண்டில் அட் த மணியில் நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா, சரிங்களா, நார்மலாக ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 40,000 தேவைப்படும். இதே இது நம்ம அவுட் ஆஃப் த மணியில் உங்களுடைய ப்ரிடிக்ஷன், சரிங்களா, இல்லை 2,000 போகும் அப்படின்னு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4,500 சரிங்களா, 8,000 இந்த லெவல் தான் தேவைப்படும். உங்களுடைய ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும் இதை பொறுத்த மட்டும். ஸோ இது லெவலில் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் போட்டால் 5,000 சரிங்களா, அப்படியே டபுள் ட்ரிபிள் இல்லை அதோட நல்ல லெவல் கூட கொடுக்கும். சரிங்களா? ப்ரிடிக்ஷன் சரியாக இருக்கும் பட்சத்தில். இல்லை இதில் இருக்கிற கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயமே என்ன அப்படின்னா எக்ஸ்பைரி டேயில், சரிங்களா, இந்த அவுட் ஆஃப் த மணி நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படியே கம்மியாகிட்டே இருக்கும். சரிங்களா? நீங்கள் இங்கே இருந்துட்டு இந்த மணியில் பார்க்கும்போது பிட் ஆஸ்க் ப்ரைஸ் இப்படி பார்த்துட்டே வாங்க, அப்படியே இங்கே போக 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 கம்மியாயிரும். சரிங்களா? அவுட் ஆஃப் த மணி எல்லாமே எக்ஸ்பைரி டே சமயத்தில் 0 ஆயிரும். அதனால தான் உங்களுடைய ப்ரிடிக்ஷனை மந்த்லி டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பிரேக் அவுட்டில் ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். சின்ன ப்ரீமியம் கொடுத்துட்டு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? அதனால் இந்த கவனத்தில் எடுத்துகிட்டு ஜீரோ டு ஹீரோவை பயன்படுத்துங்க. அதே போல் இண்டெக்ஸில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும், சரிங்களா, 50,576 இருக்குது. சரிங்களா? இப்போது ரவுண்டு ஃபிகராக நீங்கள் ஒரு 60,000 அப்படின்னு எடுத்துட்டீங்க. ஸோ நான் இங்கே எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் 60,000 அதெல்லாம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண முடியாது. சரிங்களா? சம்டைம்ஸ் மார்க்கெட்டில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கங்க. ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு கீழே போகிற வரைக்கும் 500 பாயிண்ட் போகிற வரைக்கும் ஈஸியாக லாட் சைஸ் எடுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். சரிங்களா? அதனால் ஒரு 500 பாயிண்ட் 1000 பாயிண்ட் செக் பண்ணிவிட்டு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். டிமேட்டுக்கு அது வந்து வேறுபடும். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
இந்த 50,500 இருந்து சரிங்களா. நார்மலாக அட் ப்ரெசண்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்கச்ச சரிங்களா, உங்களுக்கு வந்து இதில் 5,000 அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அவுட் ஆஃப் த மணியில் எடுக்கும்போது 500, 1000 இந்த ரேஞ்சில் உங்கள்கிட்ட கேபிட்டல் இருந்தாலே போதுமானது. அதே இது ப்ரிடிக்ஷனை பொறுத்த மட்டும் பேங்க் நிஃப்டியில் ஸோ இதுக்குமே வீக்லி மந்த்லி 2 டைம் ஃப்ரேமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். வீக்லியை பொறுத்த மட்டும் அந்த வீக்கோட ப்ரிடிக்ஷன் உங்கள்கிட்ட தெளிவாக இருக்கணும் சரிங்களா. ப்ரீவியஸ் வீக்கோட பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுக்கும்போது சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி போகும்போது மந்த்லியும் இந்த டைம் ஃப்ரேமை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரேடில் சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி ஓப்பனும் லோவும் அமைஞ்சிருச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணச்ச அப்படின்னா, ஓப்பனும் லோவும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே நல்லா பையிங் ப்ரெஷரில் தான் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி சரியான செலெக்ஷன் வேணும். அதனால தான் நிறையா பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் ஒரு 3 மாதத்துக்கு எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா, அதாவது இது ஒரு ரூட் உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கும், இந்த ரூட்டில் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் ரொம்ப அவுட் ஆஃப் த மணி எடுத்தாலுமே உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும் சரிங்களா. அதனால் கரெக்டாக அந்த லெவலை செக் பண்ணி ட்ரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. ஒரு பேங்க் நிஃப்டி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 500லேருந்து 1000 பாயிண்ட் போகிற வரைக்கும் பிரச்சனை இருக்காது. அதுக்கு மேலே நீங்கள் போகச்சா டிமேட் வேறிப்படும் சரிங்களா. ஸ்டாக்குக்கு பொறுத்த மட்டும் உங்களுக்கு அவுட் ஆஃப் த மணிங்கிறது நீங்கள் கொஞ்சம் பாயிண்ட் மேலே போனாலே ப்ரீமியம் நல்லா கரையும் சரிங்களா. அதனால் அதில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. எது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க சரிங்களா. ஸோ மேபி இன்னொரு வீடியோவும் இதுக்கடுத்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பபாய், see you.